ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நான் ஷேர் பண்ணிக்கிற வேர்ட் டாக்குமெண்ட் வந்து இந்த ஸ்க்ரோல் பண்றது விளங்குதா? ஓ சார். ரைட். சரி. அப்ப நாங்க வந்து இன்னைக்குள்ள கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா 2.2. போன கிளாஸ்ல வந்து நாங்க பார்த்திருந்தோம். இந்த சமூக பொறுப்புகள் சம்பந்தமா 2.1 ஊடாக நாங்க பார்த்திருந்தோம். சமூக பொறுப்புகள்னா என்ன? அந்த சமூக பொறுப்புகள் சம்பந்தமான வரைவிலக்கணங்கள் வந்து பல தரப்பினரால குறிப்பிடப்பட்டுருந்துச்சு. அந்த அவங்களோட வரைவிலக்கணங்களையும் பார்த்திருந்தோம். அதே மாரி சில நாடுகளும் வந்து இந்த சமூக பொறுப்புகள்னா என்ன அப்படின்ற ஒரு கருத்த வந்து முன் வச்சிருந்தாங்க. அந்த நாடுகள்ட கருத்தையும், வரைவிலக்கணங்களையும் பார்த்துட்டு, அடுத்ததாக நாங்க வந்து இப்படியான அந்த சமூக பொறுப்பு வந்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் இப்ப உதாரணமா வந்து வாடிக்கையாளருக்கு அழைக்கலாம், ஊழியர்களுக்கு அழைக்கலாம், சமூகத்துக்கு அழைக்கலாம், உரிமையாளர்களுக்கு அழைக்கலாம். அப்ப இப்படியான அந்த பிரிவினர்களுக்கு வணிகத்தினால எவ்வாறான சமூக பொறுப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்ற விடயத்தையும் நாங்க வந்து பார்த்திருந்தோம் போன கிளாஸ்ல. அதுக்கப்புறம் கடைசியா நாங்க பார்த்த விஷயம் தான் என்னன்னு சொன்னா, சமூக பொறுப்புகள் நிறைவேற்றப்படுவதன் மூலம் வணிகங்களுக்கு பல்வேறு நலன்கள வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியான அந்த 5 நலன்கள பார்த்திருந்தோம். என்னது வணிகத்தின் வாழ்த்தன்மை உறுதிப்படுத்தப்படல், வணிகத்தின் நன்மதிப்பு விருத்தி அடைதல், வாடிக்கையாளர் வந்து திருப்திப்படுத்த முடிகிறது. அதே மாரி வணிகம் தொடர்பான நம்பகத்தன்மை அதிகரிக்கிறது. வணிகத்தின் நோக்கம், குறிக்கோள் என்பவற்றை நிறைவேற்றிக் கொள்றது. இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால், ஒரு சமூக பொறுப்புகள் ஒரு வணிகமானது சமூக பொறுப்புகள நிறைவேற்றுவதன் மூலம் அந்த வணிகங்களுக்கு வந்து என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா, அந்த இப்படியான அந்த நன்மைகள வந்து பெற்றுக்கொள்ள இயலும் அப்படின்றது வந்து நாங்க என்ன செஞ்சிருந்தோம், போன கிளாஸ்ல வந்து பார்த்திருந்தோம். ரைட். அப்ப இன்றைய அந்த கிளாஸ்ல வந்து நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், சரி 2.2 பார்க்க வேண்டியது. அந்த 2.2ல வந்து என்ன குறிப்பிடப்படுது அப்படின்னு சொன்னா, நிலைபேறான அபிவிருத்தி. நிலைபேறான அபிவிருத்தி. சரி. இந்த நிலைபேறான அபிவிருத்தி சம்பந்தமா தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 2.2 ஊடாக நாங்க பார்க்க போறோம். அப்ப இந்த நிலைபேறான அபிவிருத்திக்குள்ள இந்த 2.2க்குள்ள உள்ளடங்குற விடயங்கள நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லப் போறேன். என்னென்ன விடயங்கள் வந்து இந்த 2.2க்குள்ள வந்து உள்ளடங்கியது அப்படின்னு. சரி. அப்ப நிலைபேறான அபிவிருத்தின்னா என்ன அப்படின்றத முதலாவது நாங்க விளங்கிக் கொள்வோம். அப்ப இப்படியான இந்த நிலைபேறான அபிவிருத்திய நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, 3 சமமான பிரதான கோப்புரங்கள்ன்ற அடிப்படையில வந்து கட்டி எழுப்பேலும். விளங்கினா? அப்ப அப்படின்னு சொன்னா என்னன்னா, இந்த நிலைபேறான அபிவிருத்தின்ற ஆ உள்ளடக்கங்கள். விளங்கினா சொல்றது? இந்த கோபுரங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு நிலைபேறான அபிவிருத்திக்குள்ள இருக்கிற 3 விடயங்கள் இருக்குது. அதுல முதலாவது விடயம் தான் என்ன? பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி, 2வது சூழல் நிலைபேறான அபிவிருத்தி, 3வது சமூக நிலைபேறான அபிவிருத்தி. அது சம்பந்தமா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பார்க்க வேண்டியிருக்குது. சரி. அதே மாரி அதே மாரி, இப்ப இப்படியான இந்த நிலைபேறான அபிவிருத்திக்கு வணிகங்கள்ட பங்களிப்பு அ எவ்வாறு காணப்படுது? அதே மாரி பொருளாதார நிலைபேறான அபிவிருத்திக்காக வணிகங்கள்ட பங்களிப்பு எப்படி இருக்க போகுது? இல்லைங்களா? அதே மாரி சூழல் நிலைபேறான தன்மைக்கு வந்து வணிகங்கள்ட பங்களிப்பு எப்படி இருக்க போகுது? சரி. அதே மாரி அடுத்த விடயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, வணிகமானது இந்த சூழல் நிலைபேறானது என்பத வந்து உறுதிப்படுத்துறதுக்காக மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள் என்ன? அதே மாரி சமூக, கலாசார நிலைபேறான தன்மைக்கு வணிகங்கள்ட பங்களிப்பு எப்படி இருக்க போகுது? சரி. அப்ப இது சம்பந்தமா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நாங்க பார்க்க வேண்டியது. சரி. அதே மாரி இந்த 4R எண்ணக்கரு அது எதுக்காக பயன்படுத்தப்படுது? அப்படின்னா என்ன? சரி. அந்த 4R எண்ணக்கருல வந்து ரெடியூஸ், ரிசைக்கிள், ரீயூஸ், ரீப்ளேஸ், பாவனைய குறைக்கிறது, மீள்பாவனை, ஆ பா மீள் சுழற்சி, மீள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லி இந்த 4R எண்ணக்கருவ பத்தி நாங்க பார்க்க வேண்டியிருக்குது. இந்த 2.2 ஊடாக. அதே மாரி வணிக நடவடிக்கைகள்ல பாதகமான தாக்கங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த முழுமையாக அந்த 2.2 ஊடாக அதாவது நிலைபேறான அபிவிருத்தி அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்து இவ்வளவு விடயங்கள நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னு சொன்னால் பார்க்க வேண்டியிருக்குது. ரைட். அப்ப என்ன விடயம் உள்ளடங்கியிருக்குது, என்னென்ன விடயத்த நாங்க பார்க்க போறோம் அப்படின்றது விளங்கிச்சா முதலாவது? உள்ளடங்கப்பட்டிருக்கிற விடயங்கள். ஓ சார். ரைட்.
இப்ப நாங்க அடுத்த கட்டமாக நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த நிலைபேறான அபிவிருத்தின்னு சொன்னா என்னன்றத பார்க்க போறோம். சரி. அப்ப அந்த நிலைபேறான அபிவிருத்தி அப்படின்னு சொன்னால், எதிர்காலத்தின் பரம்பரையினர் நிலைபேறான அபிவிருத்தி. அப்ப நிலைபேறான அபிவிருத்தி அப்படின்னு சொன்னா நல்லா தெளிவா விளங்கிக்கொள்ளணும். எதிர்கால பரம்பரையினருடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு இருக்கின்ற உரிமையினை வந்து என்ன செய்யப்படாது அப்படின்னு சொன்னா, புறக்கணிக்காது. புறக்கணிக்கப்படாது. அப்படின்னு சொன்னா என்ன? தற்காலத்துல வந்து அவங்களோட தேவைகள தேவைகள என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், சிக்கனமாக அவங்க பூர்த்தி செஞ்சு கொள்ளணும். விளங்கினா? இப்ப எதிர்காலம் எதிர்காலம், நிகழ்காலம் அப்படின்னு பார்க்க போனால், இந்த எதிர்காலத்துல ஈக்கிற இந்த பரம்பரையினர், எங்கட விளங்கின சொல்றது சந்ததியினர், விளங்கின சொல்றது, இப்படியான இந்த எதிர்கால பரம்பரையினருக்கு வந்து, எதிர்காலத்துல உருவாக போறவங்களுக்கு வந்து, எதிர்காலத்துல வாழப் போறவங்களுக்கு வந்து, எதிர்காலத்துல இருக்கிற அந்த பரம்பரையினருட அந்த தேவைகள கருத்தில் கொண்டு, அவங்களோட தேவை வந்து புறக்கணிக்கப்படாம இருக்கணும். அப்ப புறக்கணிக்கப்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நிகழ்காலத்துல தேவைகள் எப்படி பூர்த்தி செய்யப்படணும்? நிகழ்காலத்துல எப்படி தேவைகள் பூர்த்தி செய்யப்படணும்? வீண் விரயம் இல்லாம. விளங்கினா சொல்றது? வீண் விரயம் இல்லாம. அதே மாரி வந்து என்னது? சிக்கனமாக சிக்கனமாக விளங்கினா தேவைக்கு ஏத்த மாரி நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தேவைக்கு ஏற்றவாறு எங்கட ஆ தேவைகள, விருப்பங்கள வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பூர்த்தி செஞ்சு கொள்ளணும். தேவையில்லாத பொருட்கள வந்து உற்பத்தி செய்றதுக்காக, விளங்கினா சொல்றது? வீண் விரயம் செய்யக்கூடிய மாரி எங்கட அந்த வளங்கள நாங்க பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா, எங்கட உற்பத்தி வளங்கள நாங்க பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா, விளங்கினா, ஆ அப்படி பயன்படுத்தி அந்த தேவை விருப்பங்கள பூர்த்தி செய்ற டைம்ல, எதிர்கால பரம்பரையினருக்கு வந்து அவங்களோட தேவை விருப்பங்கள பூர்த்தி செய்யக்கூடிய மாரி அவங்களுக்கு வளங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இல்லாம போகும். இல்லாம போச்சுன்னு சொன்னா அவங்களோட தேவை விருப்பங்கள பூர்த்தி செய்ய இயலாத நிலைமைக்கு உள்ளாகுவாங்க. விளங்கினா சொல்றது? அப்ப இத கருத்தில் கொண்டுதான் என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த நிலைபேறான அபிவிருத்தின்ற ஒரு டொபிக் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. விளங்கினா உங்களுக்கு சொல்றது. அப்ப நிலைபேறான அபிவிருத்தி அப்படின்னு சொன்னா என்ன? எதிர்கால பரம்பரையினருடைய தேவைகள நிறைவு செய்வதற்கு இருக்கிற உரிமை. அவங்க வந்து அவங்களோட தேவைகள வந்து எதிர்காலத்துல பூர்த்தி செய்யக்கூடிய மாரி இருக்கணும். எதிர்கால பரம்பரையினருக்கு. விளங்கினா அவங்களோட உரிமைய வந்து புறக்கணிக்கப்படாது அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்டா? நிகழ்கால தேவைகள வந்து சிக்கனமாக, வீண் விரயம் இல்லாம, தேவைக்கு ஏற்றவாறு மட்டும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த வளங்கள பயன்படுத்தணும் பயன்படுத்தணும். வளங்கள வந்து என்ன செய்யப்படாது? வீண் விரயம் செய்யப்படாது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதத்தான் சொல்லுது என்னன்னு சொன்னா, அந்த நிலைபேறான அபிவிருத்தி. நிலைபேறான அபிவிருத்தி. அப்ப நிலைபேறான அபிவிருத்தின்னு சொன்னா, திருப்பி ஒருக்கா சொல்றேன் கேட்டுக்கோங்க. எதிர்கால பரம்பரையினரோட தேவைகள நிறைவு செய்யறது இருக்கிற உரிமையின வந்து புறக்கணிக்காம, நிகழ்கால தேவையின அடைந்து கொள்வதற்கான அபிவிருத்தி. இல்லையா நான் சொல்றது? நிகழ்கால தேவையின அடைந்து கொள்றதுக்கான அபிவிருத்திய தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நிலைபேறான அபிவிருத்தி. நிலைபேறான அபிவிருத்தி. இது கிளியரா விளங்கினா? நிலைபேறான அபிவிருத்தினா என்னன்னு விளங்கினா? ஓ சார். ரைட். இப்ப அப்படின்னு சொன்னா, அடுத்த கட்டமாக வாரோம் என்னன்னு சொன்னா, இந்த இப்படியான இந்த நிலைபேறான அபிவிருத்திய நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த நிலைபேறான அபிவிருத்தி. சரி. இந்த நிலைபேறான அபிவிருத்தி வந்து 3 சமமான பிரதான கோபுரங்கள்ட அடிப்படையில வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, கட்டி எழுப்பப்பட்டிருக்குது. 3 சமமான பிரதான கோபுரங்கள். 3 சமமான பிரதான கோபுரங்கள்ட அடிப்படையில வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது? கட்டி எழுப்பப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த நிலைபேறான அபிவிருத்திக்கு வந்து 3 விடயங்கள். விளங்கினா சொல்றது? 3 கோபுரங்கள். 3 சமமானது. அப்ப 3மே சமமாயிக்கணும். விளங்கினா சொல்றது? அந்த 3 விடயங்களும் என்னன்னு சொன்னா, முதலாவது விடயம் பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி. பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி. 2வது விடயம் என்னன்னு சொன்னா, சூழல் நிலைபேறான அபிவிருத்தி. சூழல் நிலைபேறான அபிவிருத்தி. 3வது விடயம் என்னன்னு சொன்னால், சமூக நிலைபேறான அபிவிருத்தி. சமூக நிலைபேறான அபிவிருத்தி. சரி. இது 3ம் தான். இந்த 3 கோபுரங்கள்ட அடிப்படையில தான். இந்த 3 சமனான பிரதான கோபுரங்கள்ட அடிப்படையில தான் என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த நிலைபேறான அபிவிருத்தின்ற இந்த டொபிக் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது? கட்டி எழுப்பப்பட்டிருக்குது.
நிலைபேறான அபிவிருத்தின்ற அந்த டாபிக் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, அபிவிருத்தின்றது கட்டி எழுப்பப்பட்டிருக்குது. அப்ப நிலைபேறான அபிவிருத்தின்ற 3 சமமான பிரதான கோபுரங்கள் எவை அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள்ட்ட கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? பொருளாதார நிலைபெறான அபிவிருத்தி, சூழல் நிலைபெறான அபிவிருத்தி, சமூக நிலைபெறான அபிவிருத்தி. வெரி குட். சரியா? பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி, சூழல் நிலைபேறான அபிவிருத்தி, சமூக நிலைபேறான அபிவிருத்தி. சரியா? இது 3 சமமான பிரதான கோபுரங்களோட அடிப்படையில தான் என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த நிலைபேறான அபிவிருத்தின்றது கட்டி எழுப்பப்பட்டிருக்குது. இந்த நிலைபேறான அபிவிருத்தின்றது கட்டி எழுப்பப்பட்டிருக்குது. சரியா? அந்த 3 விடயத்தையும் நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நாங்க பார்க்க போறோம். ஒவ்வொரு விடயமா விரிவா நாங்க பார்க்க போறோம். சரியா? ஒவ்வொரு விடயமா நாங்க என்ன செய்ய போறோம்? விரிவா பார்க்க போறோம். அப்ப முதலாவது விடயம் தான் என்னன்னு சொன்னா, இந்த பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி அப்படின்னு சொன்னால், பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி அப்படின்னு சொன்னால், அப்ப பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி அப்படின்னு சொன்னா என்னண்டா, பாரம்பரிய பொருளாதார அபிவிருத்தி அப்படின்னு சொல்ற டைம்ல மொத்த தேசிய உற்பத்தியின் அதிகரிப்பு. மொத்த தேசிய உற்பத்தியின் அதிகரிப்பை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பாரம்பரிய பொருளாதார அபிவிருத்தி அப்படின்னு சொல்றோம். அப்ப நிலைபேறான பொருளாதார அபிவிருத்தின்ற டைம்ல, சரியா? இந்த நிலைபேறான பொருளாதார அபிவிருத்தின்ற டைம்ல என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா, வள பயன்பாட்டினை குறைத்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதன் மூலம் மனித நலனை மேம்படுத்துறதுக்கு வந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப வள பயன்பாடு வந்து வளத்தின் பயன்பாடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா குறைவாயிக்கணும், குறைவாக காணப்படணும். ஆனா அந்த வள பயன்பாடு அதாவது குறைந்த உள்ளீட்டுல அதிகமான வெளியீட்டை பெற்றுக்கொள்றது அப்படின்னு சோட்டா சொல்லிடும். விளங்கினா? அதாவது என்ன விஷயம்னு சொன்னா, குறைந்த வள பயன்பாடு வள பயன்பாட்டை குறைச்சி வள பயன்பாடை வந்து அதிகமாக பயன்படுத்தாம வளங்களை அழிவடையக்கூடிய வளங்களை நாங்க அதிகமாக பயன்படுத்தாம, விளங்கினா சொல்றது, அந்த வளங்களை வந்து நாங்க சிக்கனமாக பயன்படுத்தி, விளங்கினா வீண் விரயம் இல்லாம பயன்படுத்தி அந்த வளங்களோட பயன்பாட்டை குறைத்து நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கை தரத்தை வந்து என்ன செய்யணும், மேம்படுத்தணும். வாழ்க்கை தரத்தை நாங்க என்ன செய்யணும், மேம்படுத்தணும். சரி? அப்ப இப்படியாக அந்த வள பயன்பாட்டை குறைத்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதன் மூலம் மனித நலன் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, மனித நலன் வந்து என்ன செய்யுது, மேம்படுது, மேம்படுது. இதைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தியின் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்ற மிக பிரதானமான ஒரு விடயமாக கருதப்படுது. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று வினாவப்படுது என்னன்னு சொன்னா அந்த நிலைபேறான பொருளாதார அபிவிருத்தியின் டைம்ல என்ன விடயம் எதிர்பார்க்கப்படுது, என்ன விடயம் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா மிக பிரதானமான விடயம் மனித நலன் வந்து மேம்படணும். அப்ப மனித நலன் வந்து மேம்படணும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும், வள பயன்பாட குறைக்கணும், வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும். இப்படி வள பயன்பாட்டை குறைச்சி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதின் மூலம் மனித நலன் வந்து மேம்படுறது தான் இந்த நிலைபேறான அந்த பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தியின் மூலம் வந்து எதிர்பார்க்கப்படுற மிக பிரதானமான விடயம். மிக பிரதானமான விடயம். இது கிளியரா விளங்கினா? இது கிளியரா விளங்கினா? ரைட். இப்ப அப்படின்னு சொன்னா, இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா மக்களோட வறுமையையும் போக்குறது, விளங்கி நான் சொல்றது, உயர் வாழ்க்கை தரத்தை வந்து உறுதிப்படுத்துறது என்பவற்றின் மூலம் நிகழ்கால எதிர்கால பரம்பரையினர் தேரா தேக ஆரோக்கியம் வந்து மற்றும் பாதுகாப்பை வந்து வழங்குறது, பொருளாதார செயற்பாடுகள்ல வந்து ஈடுபட்டு செல்வத்தை ஈட்டி சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுக்கொள்வதற்கு மக்களை வந்து பலப்படுத்துறது இங்க முக்கியமானது. இப்போ பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தியில வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா வறுமை வந்து போக்கப்படுது. என்ன செய்யப்படுது, வறுமை போக்கப்படுது. விளங்கி நான் சொல்றது. அதே மாதிரி 2வது விடயம் என்னன்னு சொன்னா வாழ்க்கை தரம், மக்களோட வாழ்க்கை தரம் வந்து உயர் வாழ்க்கை தரம். உயர் வாழ்க்கை தரம் அப்படின்னு சொன்னா என்ன, அவங்களோட தேவைகளை அவங்களோட அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யறதுக்கு, விளங்கினா அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு முழுமையான உரிமை, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழல், அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் வந்து இருக்கணும். விளங்கி நான் சொல்றது, அதைத்தான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த உயர் வாழ்க்கை தரத்தை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உறுதிப்படுத்துறது. விளங்கினா? அதே மாதிரி நிகழ்கால எதிர்கால பரம்பரையில தேக ஆரோக்கியம் மற்றும்
பாதுகாப்பை வழங்குறதா இருக்கலாம், பொருளாதார செயற்பாடுகள்ல ஈடுபட்டு செல்வத்தை ஈட்டி சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து மக்களை என்ன செய்யறதுன்னு சொன்னா பலப்படுத்துறது, மக்களை பலப்படுத்துறது. இதுதான் வந்து என்னன்னா அந்த பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தியில முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுது. முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுது. வறுமையை போக்குறதா இருக்கலாம், வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதா இருக்கலாம், வாழ்க்கை தரத்தை உறுதிப்படுத்துறதா இருக்கலாம், நிகழ்கால எதிர்கால பரம்பரையில தேக ஆரோக்கியத்தை மற்றும் பாதுகாப்பு வழங்குறதா இருக்கலாம், பொருளாதார செயற்பாடுகள்ல ஈடுபட்டு அவங்களோட அந்த மக்களோட செல்வத்தை வந்து ஈட்டி சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுக் கொடுக்கிறதா இருக்கலாம். அதே மாதிரி அப்படியான அந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு மக்களை பலப்படுத்துறதா இருக்கலாம். இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா இந்த பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தியில முக்கியமாக வந்து எதிர்பார்க்கப்படுற விடயம். சரியா? இது கிளியரா விளங்கிட்டா? இது கிளியரா விளங்கினா? ஓ சார். ரைட். அப்ப அடுத்த விடயம், இந்த பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி அப்படின்னு சொன்னா என்ன? விளங்கினா சொல்றது? அதன் மூலம் வந்து என்னத்தை எதிர்பார்க்கிறாங்க? விளங்கினா சொல்றது? அப்ப அதன் மூலம் வந்து எந்த விடயம் வந்து எதிர்பார்க்கப்படுது? அதுல முக்கியமான விடயம் என்ன அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப நாங்க அடுத்த டாபிக் குள்ள வரோம். 2வது விடயம் என்னன்னு சொன்னா, சூழல் நிலைபேறான அபிவிருத்தி. சூழல் நிலைபேறான அபிவிருத்தி. அப்ப அந்த சூழல் நிலைபேறான அபிவிருத்தி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். வரையறுக்கப்பட்ட வளங்களே புவியில காணப்படுது. உதாரணமா ஒரு ஒரு புவியில பூமியில பூமியில வரையறுக்க பலங்கள் வந்து பலங்களோட ஒரு பண்பு தான் என்ன? பலங்களோட ஒரு பண்பு தான் என்ன? வரையறுக்கப்பட்டது. விளங்கி என்ன சொல்றது? அப்ப இப்படியாக இந்த வரையறுக்கப்பட்ட பலங்கள்ல நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சிக்கனமா பயன்படுத்தணும். சரி. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். புவியில வாழ்ற எல்லோருக்கும் சுத்தமான காற்று தேவை, நீர் தேவை, வசிப்பதற்கு பொருத்தமான புவி மட்டுமின்றி தேவையான அளவுல உணவு உற்பத்தி செய்வதற்கு வளமான நிலமும் வந்து காணப்படும். விளங்கின சொல்றது? அப்ப என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா, அந்த நிலைபேறான சூழல் பாதுகாப்புல வந்து நல்லா விளங்கிக் கொள்ளணும். என்னத்தை எதிர்பார்க்கப்படுது? உதாரணமா பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தியில வந்து என்னத்தை எதிர்பார்க்கப்படுது? நிலைபேறான பொருளாதார அபிவிருத்தின டைம்ல வள பயன்பாட்டினை குறைத்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது மூலம் மனித நலனை மேம்படுத்துறது. இப்ப நிலைபேறான சூழல் பாதுகாப்புல என்னத்தை வந்து எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, மனிதன் அடிப்படை தேவை. என்னது? அடிப்படை தேவை என்ன? காற்று, நீர், உணவு, உடை, வீடு. விளங்கின சொல்றது? அப்ப இப்படியான இந்த அடிப்படை தேவைகளை தரமானதாக காணப்படும். விளங்கின சொல்றது? தேவைகள் வந்து தரமானதாக காணப்படுவதுடன் அவற்றினை வந்து பாதுகாத்து பேணிச் செல்வதன் மூலம் மனிதன் அடிப்படை தேவையினை வந்து நிறைவு செய்யறது சூழல் நிலை பேரான பாதுகாப்பின் மூலம் எதிர்பார்க்கப்படுது. சூழல் நிலை பேரான அபிவிருத்தியின் மூலம் வந்து எதிர்பார்க்கப்படுது. விளங்கின சொல்றது? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். காற்று சுவாசம் இல்லாம சரி, அந்த காற்று வந்து நாசமடையக்கூடிய அந்த நச்சு வாயுக்களை வந்து சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துற விடயங்களை வந்து தடுத்து, விளங்கின சொல்றது? அப்ப அதே மாதிரி நீரோட வந்து கலக்கிற அந்த ஃபேக்டரியில இருந்து வார அந்த கழிவுகள் வந்து நீரோட கலந்தா அந்த நீரை வந்து ஒரு மனிதன் வந்து அருந்துற டைம்ல அவனுக்கு ஏற்பட்ட அந்த உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த நோய்களை வந்து தடுத்து, விலங்கு என்ன சொல்றது? அப்ப தடுக்கக்கூடிய அந்த நோய்கள் ஏற்படக்கூடிய ஆரம்ப நிலை என்ன சொன்ன? அதாவது அந்த இதுல இருந்து வர அந்த ஃபேக்டரிஸ்ல இருந்து வர அந்த கழிவுகள். விலங்கு என்ன சொல்றது? அந்த கழிவுகள் மூலம் அந்த நீர் மாசடைகிறதன் மூலம் ஏற்படுகின்ற மனிதனுக்கு ஏற்படுகின்ற அந்த நோய்கள். விலங்கு என்ன சொல்றது? அதே மாதிரி உணவாய்க்கலாம். விலங்கினா டேட் போன உணவுகளை கொடுக்கிறது. விலங்கினா அப்ப இப்படியான அந்த அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவைகளை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தரமாக வச்சுக்கொள்ளணும். தரமாக காணப்படணும். அப்ப இப்படியான இந்த காற்றாய்க்கலாம், நீராய்க்கலாம், உணவாய்க்கலாம், வீடாய்க்கலாம். இது எல்லாத்தையும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பாதுகாப்பாக பேணிச் செல்வதன் மூலம் மனிதன் அடிப்படை தேவையினை நிறைவு செய்தலைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? சூழல் நிலை பேரான அபிவிருத்தியின் மூலம் எதிர்பார்க்கப்படுற விடயமாக சொல்றோம். விளங்கின உங்களுக்கு சொல்றது? இதை வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப நிலைபேறான சூழல் பாதுகாப்பு அல்லது நிலைபேறான
சூழல் அபிவிருத்தியின் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? சார் எனக்கு ஹிண்ட் கொண்டு விளங்கல, திருப்பி எல்லாம் பிடிச்சாரு சார். அப்படின்னு சொன்னா நிலைபேறான சூழல் அபிவிருத்தி அப்படின்னு சொன்னா மனிதன்ட அடிப்படை தேவை. விலங்கு என்ன சொல்றது, அவனுக்கு காற்று தேவை, நீர் தேவை, உணவு தேவை, வீடு உறையுள் தேவை. விலங்கினா இதெல்லாத்தையும் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அடிப்படை தேவைகளை தரமாக பாதுகாக்கணும். விலங்கு என்ன சொல்றது, அடிப்படை தேவைகளை நாங்க என்ன செய்யணும், தரமாக பாதுகாக்கிறதன் மூலம் மனிதன் அடிப்படை தேவைகளை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு தேவையினை வந்து நிறைவு செய்யறதை தான் நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா சூழல் நிலை பெயரான பாதுகாப்பின் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட விடயமாக சொல்லப்படுது. விலங்கு என்ன சொல்றது, அப்ப நாங்க பிரதானமாக என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த அடிப்படை காற்று, நீர், உணவு, வீடு இப்படியான அந்த அடிப்படை தேவைகளை நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா தரமாக பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். என்னது இந்த நிலை பேரான பாதுகாப்பு சூழல் அல்லது சூழல் நிலை பேரான அபிவிருத்தி ஒரு அந்த இதுல காணப்படணும் அப்படின்னு சொன்னா அதுல வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த காற்று, நீர், உணவு இந்த அடிப்படை தேவைகள் வந்து என்ன செய்யணும், பாதுகாப்பாக பேணி செல்லும். அப்ப பாதுகாப்பாக பேணி செல்றதின் மூலம் வந்து மனிதன் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யறதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த சூழல் நிலைபெயரான பாதுகாப்பின் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயமாக சொல்றோம். இது கிளியரா விளங்கிச்சா? ஓ சார். ரைட். அடுத்ததாக என்னன்னு சொன்னா அந்த சூழல் நிலைபெயரான அபிவிருத்தின்ற டைம்ல இயற்கை சூழலை பாதுகாத்து வினைத்திறனான மாற்றங்களை எப்படி செய்யறது, விலங்கு என்ன சொல்றது, இது இது தொடர்பான விடயங்கள் எல்லாம் வந்து கவனம் செலுத்தி எதிர்கால சமூகத்தின் பூகோள சூழலை வந்து நாங்க என்ன செய்யணும், பாதுகாக்கணும். விளங்கினா இதுவும் இந்த விடயமும் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா அந்த சூழல்நிலை பேரான அபிவிருத்தியின் மூலம் எதிர்பார்க்கப்படுற விடயம். விளங்கினா அப்ப இயற்கை சூழலை பாதுகாக்கிறதா இருக்கலாம், வினைத்திறனான மாற்றங்களை வந்து இயற்கை சூழலை ஏற்படுத்துறதா இருக்கலாம், வினைத்திறனான மாற்றம் விளங்கினா சொல்றது. அதே மாதிரி பூகோள சூழலை வந்து நாங்க பாதுகாக்கிறதா இருக்கலாம். இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா இந்த சூழல் நிலை பேரான அபிவிருத்தியில வந்து எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம். இப்ப தற்காலத்துல ஏற்படுகிற அந்த புவி வெப்ப அதிகரிப்பு, விலங்கு என்ன சொல்றது, சமுத்திரங்களோட வரையறைகள், போதுமான மீன்கள் பிடித்தல் போன்ற சாதகமான விளைவுகள் தொடர்பாக வந்து கவனம் செலுத்தணும். சரியா? அப்ப என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா அந்த சூழல்ல பாதுகாக்கிறது, இந்த சூழலை வந்து பாதுகாத்து வினைத்திறனான மாற்றங்களை எப்படி செய்யறது அப்படின்ற ஒரு பிளானை செய்யறது. விலங்கு என்ன சொல்றது, பூகோள சூழலை வந்து பாதுகாக்கிறது. அப்ப அந்த சூழலை பாதுகாக்கிறதின் மூலம் அவங்களோட யாரோட இந்த மனிதன் அடிப்படை தேவைகளை காற்று, நீர், உணவு, வீடு இப்படியான அந்த அடிப்படை தேவையை வந்து நிறைவு செய்யறதுக்கான சூழலை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த நிலைபெயரான இந்த சூழலை வந்து உருவாக்குறது, இந்த சூழலை வந்து பேணுறது. இல்லைங்க, இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா நிலைபெயரான சூழல் அபிவிருத்தியின் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயமாக சொல்றோம். சரியா? இது கிளியரா விளங்கிச்சா? ஓ சார். ரைட். அடுத்த விடயம் என்னென்றால் சரி, அடுத்த விடயம் என்று சொன்னால் இந்த சமூக நிலைபேறான அபிவிருத்தி. சமூக நிலைபேறான அபிவிருத்தி மூன்றாவது விடயம். அதாவது இந்த நிலைபேறான அபிவிருத்தியின் 3 தூண்கள் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா சொல்றது 3 சமமான பிரதான கோபுரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா அப்ப இப்படியான இந்த 3 தூண்கள்ல 2 தூண்களை நாங்க பார்த்துட்டோம். என்னது, பொருளாதார நிலை பேரான அபிவிருத்தி, 2வது விடயம் சூழல் நிலை பேரான அபிவிருத்தின்னு சொல்லி 2 விடயம் பார்த்திருந்தோம். 3வது விடயம் என்னன்னு சொன்னால் சமூக நிலை பேரான அபிவிருத்தி. சமூக நிலை பேரான அபிவிருத்தி. அந்த சமூக நிலை பேரான அபிவிருத்தி அப்படின்னு சொன்னா நிலைபேறான எதிர்காலம் ஒன்றை உறுதிப்படுத்திக் கொள்றதுக்காக, சரி, நிலைபேறான எதிர்காலம் ஒன்றை உறுதிப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா மக்களோட தேவைகள் வந்து சமமாகவும் நியாயமான வகையிலையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். விளங்கினா சொல்லுது, ஒரு எதிர்காலம் ஒன்று நிலைபேறான எதிர்காலம் ஒன்று வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா மக்களோட தேவை வந்து சமமானதாகவும் நியாயமான வகையிலையும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பெற்றுக்கொள்ளக்கூடிய மைகணும். அப்படி வந்து மனிதன் தேவை, அவங்களோட விருப்பம் உயர்வான நியமங்களுடன் வந்து அடையக்கூடியதாக இருப்பதன் ஊடாக வந்து ஏனையோர்களோட உரிமையினை வந்து அழிக்காம அல்லது புறக்கணிக்காம
விலங்கி என்ன சொல்றது, புறக்கணிக்காம அவங்களோட என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்களோட தேவைகள் வந்து நிறைவேற்றப்படக்கூடிய மாதிரி இருக்கும். சரி. அப்ப நிலைபெயரான சமூகம் அபிவிருத்தியின் நிலையினை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு சமத்துவ நிலை இருக்கணும், மனித உரிமைகள் காணப்படணும், சமூக பொறுப்புகள் காணப்படணும், சமூக நியாயத்துவம் இருக்கணும், சமூகத்தில் உள்ள சகலருக்கும் வந்து பெற்றுக் கொடுப்பது தொடர்புல வந்து அதிகம் கவனம் செலுத்தணும். விளங்கினா உங்களுக்கு சொல்றது இதுதான் இந்த சமூக நிலை பேரான அபிவிருத்தியின் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட விடயம். விளங்கினா அப்ப எதிர்கால பரம்பரையோட தேவைகளை வந்து மீறப்படாதவாறு நிகழ்கால மக்களோட தேவைகளை நிறைவு செய்வதனூடாக வணிக அபிவிருத்தியினை ஏற்படுத்துவது சமூக அந்த சமூக நிலை பேரான அபிவிருத்தியின் மூலம் வந்து எதிர்பார்க்கிற விடயம் எதிர்பார்க்கிற விடயம். அப்ப நல்ல விளைஞர்கள் எதிர்கால பரம்பரையிட தேவைகளை மீறப்படாதவாறு நிகழ்கால மக்களோட தேவைகளை வந்து நிறைவு செய்யணும். விளங்க என்ன சொல்றது, அப்ப என்ன செய்யணும், எல்லாருக்குமே வந்து அந்த பொருட்கள் சேவைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அந்த வாய்ப்புண்ட வந்து செஞ்சு வைக்கணும். விளங்க என்ன சொல்றது, அப்ப அடுத்த என்னது எல்லா அந்த மனிதன தேவை விருப்பங்கள் இருக்கிறது தானே, இந்த உயர்வான நியமங்களுடன் அடையக்கூடியதாக இருப்பதுடன் மத்த ஆட்களுக்கு வந்து அந்த உரிமைன்னு அந்த பொருட்கள் சேவைகளை அல்லது மனிதன தேவை விருப்பங்களை வந்து பூர்த்தி செய்யறதுக்கான அந்த உரிமையினை வந்து என்ன செய்யப்படாது அப்படின்னு சொன்னா அழிக்கப்படாது, புறக்கணிக்கப்படாது. விலங்கு என்ன சொல்லுது, அப்படி வந்து ஈக்கிறது தான் இந்த சமூக நிலை பேரான அபிவிருத்தியின் மூலம். இது அப்படி இருந்தால் தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த எதிர்கால பரம்பரையினோட தேவை விருப்பங்கள் மீறப்படாம நிகழ்கால மக்களோட தேவை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நிறைவு செய்ய இயலும். அப்ப நிறைவு செய்யறதின் மூலமா தான் வந்து என்னன்னு சொன்னா இந்த நிலைபேறான சமூக அபிவிருத்தியின் மூலம் வந்து எதிர்பார்க்கப்பட்ட விடயமாக கருதப்படுது. சரி, அதை வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்றா தெளிவாக நினைக்கொள்ளணும். அப்ப என்ன செய்யணும், இந்த நிலைபேறான சமூக அபிவிருத்தியின் நிலையினை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு சமத்துவ நிலை, மனித உரிமைகள், சமூக பொறுப்பு, விலை என்ன சொல்றது, சமத்துவ நிலை, மனித உரிமை, அதே மாதிரி வந்து சமூக பொறுப்பு, அதே மாதிரி சமூக நியாயம். சரி, சமூக நியாயம், அதே மாதிரி வந்து என்னண்டா சமூகத்தில் உள்ள சகலருக்கும் அந்த தேவைகளை அந்த பொருட்கள் சேவைகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்புல வந்து அதிகம் கவனம் செலுத்தணும். விலங்கு என்ன சொல்றது, அப்ப இதன் மூலம் இதுதான் வந்து என்னன்னு சொன்னா இந்த சமூகத்தின் நிலைபேறான தன்மையின விலங்கு என்ன சொல்றது சமூக அபிவிருத்தியின் நிலையினை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான அந்த விடயங்களாக கருதப்படுது. எனது சமூகத்துவ நிலை, மனித உரிமை, சமூக பொறுப்பு பேணப்படணும், சமூகத்துல நியாயங்கள் பேணப்படணும், சமூகத்தில் உள்ள சகலருக்கும் கொடுக்கணும் அந்த பொருட்கள் சேவைகளை அவங்களோட தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். விலங்கு என்ன சொல்றது, அப்ப மனிதன் தேவைகளை நிறைவு செய்யறதுக்கு இயற்கை வளங்களை சூழலிருந்து பெற்றுக்கொள்ளுதல், இங்கு மீளுருவாக்க முடியாத வளங்களை மீள் உற்பத்தி செய்வதற்கு இயற்கை நீருக்குள்ள ஆற்றலை விட குறைந்த வேகத்துல மனித வளத்தை பயன்படுத்துவதனூடாக நிலை பேரான, அதாவது என்ன விஷயம் சொன்னா இப்போ ஒரு வளம் வந்து அழிவடையக்கூடிய மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, வளங்கள் வந்து அழிவடையக்கூடிய மாதிரி ஒரு தன்மையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து நாங்க நிகழ்காலத்துல அதிகமாக பயன்படுத்துறோம். விலங்கு என்ன சொல்றது, அதிகமாக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அந்த எதிர்காலத்துல அந்த வளங்கள் அவங்களுக்கு அந்த வளங்களை வந்து எதிர்காலத்துல அந்த வளங்களை பூர்த்தி அவங்களோட அந்த வளங்களின் மூலமா அவங்களோட தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு இயலுமாயிக்குமா? அந்த வளங்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா நிகழ்காலத்திலே எல்லா வளத்தையும் முடிச்சா எதிர்காலத்துல அந்த வளங்களை வந்து பயன்படுத்தி அந்த வளங்களின் மூலமா உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பொருட்கள் சேவைகளின் மூலமா மனிதன் தேவை விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படுமா? இல்ல. இல்ல. ஏன் அது? ஏன், என்ன காரணம்? ஏன்னா எதிர்கால ஆட்களை பயன்படுத்துறதுக்கான வளம் இல்லை. வளம் இல்ல தானே. அப்ப வளம் இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும் நாங்க? அப்ப நிகழ்காலத்துல பயன்படுத்தப்படுகிற அந்த வளங்களை நாங்க என்ன செய்யணும்? சிக்கனமாக பயன்படுத்தணும். அந்த வளங்களை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சிக்கனமாக எதிர்காலத்தின் பரம்பரையினருடைய தேவைகள் வந்து மீறப்படாதவாறு நிகழ்கால மக்களோட தேவைகள் வந்து என்ன செய்யணும், நிறைவேற்றப்படணும். விலங்கு என்ன சொல்லுது, அப்ப நிறைவு செய்வதன் ஊடாக வணிக அபிவிருத்தியினை வந்து ஏற்படுத்துறதை தான் நாங்க என்ன சொல்றோம், நிலைபேறான சமூக அபிவிருத்தியின் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயமாக சொல்றோம். சரியா? இது கிளியரா விளங்கினா? சமூக நிலை பேரான அபிவிருத்தி கிளியரா விளங்கிட்டா?
ரைட். அடுத்த விடயத்துக்குள்ள வாரம். ரைட். ரைட். அப்ப நாங்க வந்து இந்தியன கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம்னு சொன்னா, அந்த நிலைபேறான அபிவிருத்தி, இந்த நிலைபேறான அபிவிருத்தின்டா என்ன, அந்த நிலைபேறான அபிவிருத்தியின் 3 சமமான பிரதான கோபுரங்களின் அடிப்படையில வந்து கட்டி எழுப்பப்படுகின்றது. அந்த 3 சமமான கோபுரங்களை சொல்லுங்க பாப்போம். பொருளாதார நிலைபெறான அபிவிருத்தி, சூழல் நிலைபெறான அபிவிருத்தி, சமூக நிலைபெறான அபிவிருத்தி. ரைட். பொருளாதார நிலை பேரான அபிவிருத்தி, சூழல் நிலை பேரான அபிவிருத்தி, சமூக நிலை பேரான அபிவிருத்தி. அது சம்பந்தமான விளக்கங்கள் எல்லாம் பார்த்திருந்தோம். அப்ப நாங்க வந்து இப்போதைக்கு கிளாஸை முடிச்சு கொள்வோம். சரி, அடுத்த கிளாஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, தலைப்பை இதிலேயே போட்டுட்டு போறேன். நிலைபேறான அபிவிருத்தின் எண்ணக்கருண்டு ஒரு விடயம் இது. நிலைபேறான அபிவிருத்தின் எண்ணக்கருண்டு ஒரு விடயம் இது. அந்த எண்ணக்கருவை நாங்க என்ன செஞ்சோம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு கிளாஸை முடிச்சு கொள்வோம். எனக்கு இன்னும் ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம் சார்.